எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லைனிங் ப்ளவுஸுக்கு கை எப்படி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற கையில் மெயின் கிளாத் மேலே, அதாவது நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சு நம்ம கீழே தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருந்தோம் அப்படின்னா 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பணும். திருப்பி டக்குன்னு அப்படியே திருப்பி நம்ம தையல் போடுறதுக்கு பதிலாக அதை விரித்து விட்டுட்டு ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி மடிக்கும்போது அந்த தையலும் நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி திருப்பி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். கீழே 1/2 இன்ச் விட்டுருந்தோன்னா 1/2 இன்ச் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். இல்லை நம்ம நார்மல் ப்ளவுஸ் மாதிரிக்கே 1.5 இன்ச் கீழே விட்டுருக்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம அந்த 1.5 இன்ச் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். திருப்பி கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சுற்றிலையும் அந்த லைனிங் ப்ளவுஸோட கை பிரியாத மாதிரிக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும், அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா ஒரு பக்கம் கை ரெடி. அதே போலவே இன்னொரு பக்கம் இருக்கிற கையும் நம்ம தைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது லைனிங் ப்ளவுஸோட கை தைக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம துணி எவ்வளோ தையலுக்காக விட்டுருக்குறோமோ அந்த துணியை எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக 1/2 இன்ச் விட்டால் 1/2 இன்ச்சில் தையல் முடிச்சிடணும். இப்போ 1.5 இன்ச் விட்ருக்கோம் அப்படின்னா 1.5 இன்ச்சில் தையல் முடிச்சிடணும். இல்லை நம்ம கம்மியாக தைச்சிட்டோம் அப்படின்னா கையுடைய லென்த் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் எவ்வளோ துணி விடுறோமோ அந்த விடக்கூடிய துணியை நம்ம தையலில் ஈக்குவல் பண்ணிடணும். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கம்பல்சரியாக சுற்றி வரவும் நம்ம தையல் போட்டே ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம கையை பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணும்போது கை லைனிங்கும் மெயின் கிளாத்தும் பிரிஞ்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஈஸியாக நம்ம கை ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு 2 கையும் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டும் சரியாக நம்ம தைச்சிருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம வச்சு பார்த்துக்கணும்.